Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுவையான டேஸ்டியான நண்டு மசாலா. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடான உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அதை நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பத்து பல் அளவுக்கு பூண்டும் 4 துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கேன். இதை அரைக்க போகிறோம். இப்போ கடாய் கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, மிளகு, சீரகம், சோம்பு, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, பெப்பர் பவுடர். இப்போ வந்து நண்டு ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். இது சின்ன நண்டுன்றதுனால இதை நான் வந்து பாதி பாதியாக உடைக்கல. சப்போஸ் நீங்கள் பெரிய நண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா பாதியாக உடைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க நண்டு அந்த மசாலாவோட சேர்த்து. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நண்டு நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்கன்னா மசாலாலாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. நண்டு வேகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நண்டு சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி கொஞ்சம் வற்றின உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நண்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இங்கே ரைஸ் கூடயோ இல்லாட்டா பிரியாணி கூடயோ சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். Thank you so much for watching.